சரிங்க அத்தா. ரெப்ரசன்டேட்டிவ். எஸ், நான் நிஜமான ரெப்ரசன்டேட்டிவ் தான். யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் கேட்கல. பேங்கோட ரீஜனல் மேனேஜர் மிஸ்டர் ரவீந்திரன் தெரியுமா? அந்த ரவீந்திரனோட எக்ஸ்க்ளூசிவ் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான். என்னம்மா, நான் எவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாம டக்குன்னு வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி பரவாயில்ல விடு, நீ பணக்கார பொண்ணு, உனக்கு இந்த மாதிரி இன்டிசென்டான பிஹேவியர்லாம் இருக்கத்தான் செய்யும். இது கேள்வி. அதாவது மிஸ்டர் ரவீந்திரன் மூலமா ஒரு நகை கடை சேர்த்து கடை வாங்கிட்டு எஸ்கேப் ஆன கேஸ்ல நீ அந்த ராஜேஸ்வரி குடும்பத்தை பலிகடாக்குனீல, அத நீ எப்படி பண்ண? யார வச்சு அவங்க 3 பேரு கையெழுத்த பேங்க் டாக்குமெண்ட்ல போட வச்ச? அதுக்காக ரவீந்திரனுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த? இது இல்லாம என்கிட்ட சொல்லிட்டாரு. அத நான் வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரவீந்திரன் எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொன்னாருன்னு கேக்குறியா? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தாமா. உன்னால அவர் உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரும்னு அவர் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அதான் அந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துட்டா உன்னை பத்தி போலீஸ்ட சொல்ல சொல்லி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அத வீடியோ ரெக்கார்டும் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு தெரியாம ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரியே அவரை கொலை செஞ்சுட்டிய பிரியா. அது மட்டும் இல்லாம பக்காவா ராஜேஸ்வரி பையன் விஷ்ணு மேல திருப்பி அவனையும் உள்ள தள்ளிட்டியமா. சரி, அதெல்லாம் உன்னோட திறமை. அதை பத்தி பெருமைப்படுறதுக்கு எனக்கு என்னமா இருக்கு? நான் விஷயத்துக்கு வரேன். ரவீந்திரன் உன்னை பத்தி என்கிட்ட சொன்ன வாக்குமூலம் வீடியோ எவிடன்ஸா என்கிட்டதான் இருக்கு. அந்த எவிடன்ஸ நான் போலீஸ்ட கொடுத்தா பாவம் அந்த ராஜேஸ்வரி பையன் விஷ்ணுவை காப்பாத்திடலாம். பட் அதே வீடியோ எவிடன்ஸ உன்கிட்ட நான் கொடுத்தா உன்னை நீ காப்பாத்திக்கலாம். அந்த எவிடன்ஸ போலீஸ்ட ஒப்படைச்சு விஷ்ணுவை காப்பாத்துறதை விட உன்கிட்ட ஒப்படைச்சு உன்னை காப்பாத்தினா நீ என்ன காப்பாத்துவல்ல. ஐ மீன், நான் கேட்கிற பணத்தை நீ கொடுப்பீல. ஓகே, இப்ப நான் அந்த இல்ல உன்கிட்ட கொடுக்கணுமான்னு நீ தான் சொல்லணும். பரவாயில்லையே, நான் இவ்வளவு நேரம் நீட்டி முழுக்கின விஷயத்த நீ ஒரே வார்த்தையில முடிச்ச. சும்மா சொல்லக்கூடாது. நீ நிஜமாவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். அதையும் நீயே சொல்லிட. ஏன்னா உன்னோட மதிப்பு என்னன்னு உனக்கு தானமா தெரியும். அவ்வளவுதானா உன்னோட வேல்யூ? 25 லட்சம் உன் லெவலுக்கு ரொம்ப கம்மி தான். பட் என் லெவலுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட். அதனால இந்த டீலுக்கு நான் ஓகே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ சொல்ற இடத்துக்கு நான் வந்தா அந்த ரவீந்திரன் ஏற்பட்ட கதி எனக்கும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனால நம்ம மீட்டிங் பிளேஸ நானே சொல்றேன். மீட்டிங் பிளேஸையும் மீட் பண்ற டைமையும் 2 மினிட்ஸ்ல நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன். பாய்.